ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி, அஞ்சனேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். 5ல் ராசிநாதன் போய் அமர்வது சிறப்பு தான். இருந்தாலும் கேதுவின் பிடியில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரை செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, செக்யூரிட்டி, ப்ரைவேட் செக்யூரிட்டி, இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலையில். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சாதிக்கக்கூடிய நேரமாக என்று சொன்னால் சாதிக்கக்கூடிய நேரம். பாருங்கள், 2 கூடிய சுக்கிரன் இங்கே ராசியில் இருக்கார். நல்ல ஒரு பண வரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் திருப்தியை தாண்டி வருமானம் வரும். ஆனாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லணும். சூரியன் குரு இணைவு 3ஆம் இடத்தில் இருக்க 5க்குடையவன் சூரியன் இணைந்திருப்பது சிறப்பு. பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்த போதிலும் 11இல் ராகு இருந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது, 11இல் ராகு இருப்பது இரட்டிப்பு வருமானத்தை வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் சனி பகவான் 12இல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். தொழிலுக்காகவே கூட சில நேரம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். மற்றபடி நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. இந்த வாரம் மேன்மையான. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.